ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருதாட்ட விழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. நல்லூர் கிராமத்தில் உள்ள வெங்கடேச பெருமான் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற எருதாட்ட திருவிழாவில் இளைஞர்கள் தங்களது வீரத்தை காட்டும் விதமாக எருது முன் நின்று எருது காட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற எருது விடும் விழாவில் 2 கிராம இளைஞர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் வேம்பி கிராமத்தைச் சேர்ந்தவரை கிண்டல் செய்ததாக தெரிகிறது. இதனையடுத்து இரு தரப்பினர் மோதிக்கொண்டதில் சிலர் காயமடைந்தனர். கோவையில் வர்த்தக சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் திருமண மண்டபங்கள், உணவகங்கள் மூடப்பட்டு வரும் நிலையில் வாழை இலைகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளன. தொண்டாமுத்தூர், காளாம்பாளையம் சந்தைகளில் வாழை இலைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி வரத்து அதிகரிப்பு மற்றும் அண்டை மாநிலங்களின் இறக்குமதி காரணமாக தக்காளியின் விலை வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. ராயக்கோட்டை, வேப்பனப்பள்ளி, சூளகிரி, உத்தனப்பள்ளி, மகாராஜகடை, பேரிகை, பாகலூர் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 30,000 ஏக்கரில் தக்காளி பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 1 கிலோ தக்காளி 2 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டு 5 ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நல் தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் தனிச்சன்னதியில் உள்ள ஸ்ரீ சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதன்பின் சென்னை, திருச்சி, தஞ்சாவூர் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நல தீர்த்தத்தில் புனித நீராடி விட்டு வழிபாடு நடத்தினர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்ற நடிகர் யோகி பாபு தான் எழுதிய புதிய திரைக்கதையை சாமி பாதத்தில் வைத்து வழிபாடு செய்தார். முன்னதாக தருமபுரம் ஆதீனத்தை சந்தித்தார். யோகி பாபுவுக்கு தருமபுரம் ஆதீனம் நினைவு பரிசு வழங்கினார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த யோகி பாபு படம் தயாரிப்பீர்களா என்ற கேள்விக்கு நகைச்சுவையாக பதிலளித்தார். அவங்களுக்கு எனக்கு தெரியும், முதல்ல ஒரு ஏழை குடும்பமாக தான் எனக்கு தெரியும். கேள்வி கேட்பாங்க. தயாரிப்பாளர்ல இல்லை, தயாரிப்பாளர் வேற, ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். அது வேற டீம் பண்றாங்க, டைரக்டர்லாம் வேற டீம் பண்றாங்க. கதை மட்டும் தான் கொடுக்கும். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் விதமாக மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனப்பள்ளி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்ட அடுப்பில்லா உணவு வகைகளை தயாரித்து அசத்தினர். பள்ளியின் சாரணர் இயக்கம் மற்றும் ஜூனியர் செஞ்சிலுவை சங்கம் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் 150க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வெறும் 2 மணி நேர இடைவெளியில் சத்துமாவு கொழுக்கட்டை, கேசரி, அவல் சாதம், இளநீர் பாயசம், அவல் பாயசம் உள்ளிட்டவை செய்து அசத்தினர். சிறப்பாக உணவுகளை தயாரித்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கரும்பு தோட்டத்தில் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த சிறார் உட்பட வடமாநிலத்தைச் சேர்ந்த 27 பேர் மீட்கப்பட்டனர். தேவண்ண கவுண்டனூரில் கரும்பு தோட்டத்தில் சங்ககிரி கோட்டாட்சியர் கேந்திரியா உள்ளிட்டோர் ஆய்வு நடத்தினர். அப்பொழுது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சிறார் உள்ளிட்டவர்கள் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை மீட்ட அதிகாரிகள் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இடைத்தரகர் சதாராபஸ் டோண்டே என்பவரை கைது செய்தனர். நம்பிக்கை துரோகத்திற்கு எடுத்துக்காட்டு எடப்பாடி பழனிசாமி என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கி பேசியுள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி செய்வதாகவும் கூறியுள்ளார். பழனிசாமி அவர்கள் அரசியல் இருந்தே துடித்தெறிய வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய எண்ணம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் பொழுது 5 லட்சம் ரூபாய் வரை வியாபாரிகள் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பேசிய அவர், வணிகர்கள் கொண்டு செல்லும் பொருட்களுக்கு ரசீது இருந்தால் அதனை பறிமுதல் செய்யக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். ஆடு விற்பவர்கள், மாடு விற்பவர்கள் பிள்ளை இருக்காது. இவர்களெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் கொண்டு போகக்கூடிய நிலை இருக்கிறது. ஆக குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் எடுத்துச் செல்வதற்கு அனுமதி தரப்பட வேண்டும்.
சிலிண்டர் தட்டுப்பாடை கண்டித்து கடலூரில் சிலிண்டர்களுக்கு மாலை அணிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா பாலம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஏழை மக்களுக்கு சிலிண்டர் இங்கே, ஏழை மக்களுக்கு சிலிண்டர் இங்கே. சேலத்தில் ஆட்டுச்சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. உள்ளூரில் உள்ள முனியப்பன், ஐயனாரப்பன், கருப்பசாமி கோயில்களில் நடைபெறும் திருவிழாக்களையொட்டி சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஆட்டுச்சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. வளர்ப்பு குட்டிகள், பெட்டை ஆடுகள், கிடாக்கள் என 2600 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. ஆடுகள் 6000 ரூபாய் முதல் 9000 ரூபாய் வரையிலும், குட்டிகள் 2700 முதல் 3500 வரையிலும் விற்பனை செய்யப்பட்டன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பல்வேறு கிராமங்களுக்கான புதிய பேருந்து வழித்தடங்களை தொடங்கி வைத்தார். இதில் ஜெயங்கொண்டத்திலிருந்து அணைக்குடம் வழியாக அமிர்தராயன் கோட்டை, கும்பகோணம் வரை செல்லும் பேருந்து சேவையையும் தொடங்கி வைத்தார். இந்த புதிய பேருந்து ஊருக்குள் நுழைந்ததும் கிராம மக்கள் பேருந்துக்கும் ஓட்டுநர் நடத்துனருக்கும் மலர்தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். திருப்பூரில் வணிக சிலிண்டரை பதுக்கி வைத்து 4000 ரூபாய்க்கு விற்பனை செய்த கேஸ் ஏஜென்சிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. பல்லடம் சாலை வாய்க்கால்மேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ சர்க்குரு கேஸ் ஏஜென்சி சிலிண்டர்களை பதுக்கி செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. நல்லூர் நுகர்வோர் மன்ற தலைவர் சண்முகம் அளித்த புகாரின் பேரில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது உரிமையாளரும் பணியாளர்களும் உரிய ஒத்துழைப்பு வழங்காததால் கேஸ் ஏஜென்சிக்கு சீல் வைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக 30க்கும் மேற்பட்ட சாலையோர தள்ளுவண்டி உணவு கடைகள் மூடப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாநகராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தள்ளுவண்டி மற்றும் சிறிய கடைகள் மூலம் துரித உணவு விற்பனை செய்பவர்கள் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறு கடைகளை மட்டுமே நம்பி குடும்பத்தை நடத்தி வந்த நிலையில் வருமானமின்றி தவித்து வருவதாக உரிமையாளர்கள், ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். எங்களோட வாழ்வாதாரமே இதுதான். அதனால சிலிண்டர் இல்லாமல் தான் இப்போ மூடுறோம் கடையை. தாம் மீண்டும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுவது பற்றி முதலமைச்சர் முடிவு செய்வார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சிந்தாதிரிப்பேட்டை, திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை பகுதிகளில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் மத்திய அரசு சிலிண்டர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். விரைவில் ஒன்றிய அரசு இல்லை தலையிட்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். ஆட்சிக்கு வந்தபோது அனைவருக்கும் கேஸ் மானியம் வழங்கியது மோடி அரசு தான். இப்போ இந்த நேரங்களில் கேஸ் தட்டுப்பாடு அவரை பண்ணுறது ஒன்றிய அரசோட பொறுப்பு தான் இந்த சரி பண்ண வேண்டியது. முதலமைச்சருக்கான கூட்டத்தை நேற்று நடத்தியிருக்கிறாங்க. அதிகாரிகள் எல்லாம் வர வச்சு இன்னைக்கு பேசியிருக்கிறோம். விரைவில் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆன்மீக சுற்றுலா சென்ற 15க்கும் மேற்பட்ட பெண்கள் காயமடைந்தனர். தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு வந்த 19 பெண்கள் மீண்டும் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது காரைக்குடி அருகே கோவிலூர் பகுதியில் எதிரே வந்த கார் மீது வேன் மோதி கவிழ்ந்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்ட கோவில்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். நயம்பாடி கிராமத்தில் உள்ள அமைச்சரம்மன் ஸ்ரீ முனீஸ்வரன் கோவில் நீர்நிலையில் கட்டப்பட்டதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கோவிலை அகற்ற உத்தரவிட்டது. இதையடுத்து செஞ்சி வட்டாட்சியர் கார்த்திகேயன் சத்தியமங்கலம் காவல்துறை பாதுகாப்புடன் கோவிலுக்கு சீல் வைத்தார். கோவை மாவட்டம் பேரூர் சிறுவாணி சாலையில் அடுத்தடுத்த வாகனங்கள் பேருந்து மீது மோதியதில் 2 படுகாயமடைந்தனர். பேரூரைச் சேர்ந்த நிதன் வெள்ளங்கிரி மலை கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது முன்னால் சென்ற பேருந்து மீது மோதியுள்ளார். அதைத் தொடர்ந்து பின்னால் வந்த இருசக்கர வாகனம் நிதன் கார் மீது மோதியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 2 கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே நகைக்கடையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் வைரக்கற்கள் பதித்த நெக்லஸ் திருடிய கடை ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடையில் உள்ள நகைகள் குறித்த சோதனையின் போது 2 நெக்லஸ் மாயமானது தெரியவந்துள்ளது. கடையில் வேலை செய்த மணிகண்டன் என்பவரே ஷூவில் மறைத்து திருடியது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். ஈரோட்டில் பழைய துணி குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. விஜிபி காலனி அருகே இயங்கி வந்த இந்த குடோனில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஈரோடு மற்றும் பவானி தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த நெடுங்குன்றத்தில் சிவன் கோயில் குளத்தில் ராட்சத முதலை உலா வருவதால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர்.
குளத்தில் சுமார் 4 அடி நீளம் கொண்ட முதலை இருப்பதை உறுதி செய்த பொதுமக்கள் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். பாதிப்பு ஏற்படும் முன்பே முதலையை பிடித்து பாதுகாப்பான இடத்தில் விட அப்பகுதி மக்கள் கோரியுள்ளனர். சசிகலா புதிய கட்சி தொடங்கியுள்ளதை வரவேற்றுள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். இதையே கேட்டுக்கிட்டு என்னைக்காவது என்னை பற்றி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஒரு மாற்றம் வரணும் தானே எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. வாழ்த்துவோம். அம்மா ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வாழ்த்துவோம். நிறைய அனுபவம் பெற்றிருக்கிறாங்க. சொல்கிறாங்கல்ல, நான் இதை செய்வேன்னு எதிர்பார்ப்போம். திருவண்ணாமலை அருகே கவுத்திமலையில் காட்டுத்தீ காரணமாக சுமார் 15 ஏக்கரில் அரிய வகை தாவரங்கள் எரிந்து நாசமாகின. கவுத்திமலையில் தீப்பற்றி எரிவதை அறிந்ததும் மலை பாதுகாப்பு குழுவினர் 30க்கும் மேற்பட்டோர் பனை ஓலை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி தீயை அணைக்க முயன்றனர். வெயிலின் தாக்கத்தால் தீப்பற்றியதா, மர்ம நபர்கள் காரணமா என வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இருசக்கர வாகனம் மீது டேங்கர் லாரி மோதியதில் 6 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். மெய்ப்பழத்தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் என்பவரின் 6 வயது மகன் தீபேஷுக்கு உடல்நிலை சரியில்லாததால் உறவினரான குமார் இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். எதிர்பாராத விதமாக ரவுண்டானா அருகே டேங்கர் லாரி மோதி சிறுவன் உயிரிழந்தார். இதையடுத்து விபத்து நடந்த சாலையில் வேகத்தடை அமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை சீர் செய்ய கோரி சேலத்தில் சிலிண்டருக்கு தூக்குமாட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் தலைமை தபால் நிலையம் முன்பாக போராட்டம் நடத்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் சேலத்தில் உள்ள பிரபல உணவகத்தில் அனைத்து உணவுப் பொருட்களும் 25 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பேரலன்ஸ் முருகன் கோயில் அருகில் உள்ள சைவ உணவகத்தில் டீ, காஃபி போன்ற பானங்கள் 10 ரூபாய் வரையில் உயர்த்தப்பட்டுள்ளன. வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கப்படும் பில்லில் எக்ஸ்ட்ரா ஐட்டம் என்ற பெயரில் இந்த கூடுதல் விலை வசூலிக்கப்படுகிறது. எரிவாயு தட்டுப்பாடு சரியாகும் வரையிலும் இந்த தற்காலிக விலையேற்றம் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிலிண்டருக்கு மாலை அணிவித்து இறுதி மரியாதை செய்வது போன்ற நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் காலி சிலிண்டர்களுக்கு மாலை அணிவித்து பெண்கள் ஒப்பாரி வைத்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். ராமேஸ்வரத்தில் தலைமை தபால் நிலையம் முன்பு சிலிண்டர் மற்றும் விறகுகளை வைத்து போராட்டம் நடத்தினர். மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கிஞ்சாராபு ராம்மோகன் நாயுடு, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தினர். இருவரும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக சந்நிதியில் அமர்ந்து சிறப்பு தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் கிஞ்சாராபு ராம்மோகன், மதுரை விமான நிலையம் தரம் உயர்த்தப்பட்டதன் மூலம் தென் தமிழகத்தின் தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்றார். More than 3 decades. For a long time this has been a pending demand. With the blessings and support of our Honorable Prime Minister, we have made it a reality. தேனி மாவட்டம் மேகமலை உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் வைகை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. வடகிழக்கு பருவமழைக்கு பிறகு வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியதால் இருபோக பாசனத்திற்காக நீர் வெளியேற்றப்பட்டது. தற்போது மேகமலை பகுதிகளில் மழை இல்லாததால் அணைக்கான நீர்வரத்து முற்றிலும் குறைந்தது. 71 அடி உயரமுள்ள அணையில் தற்போது 36.65 அடிக்கு கீழ் 707 மில்லியன் கனஅடி நீர் மட்டுமே உள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 72 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வு வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஊழியர்களுக்கு 1/12/2023 பெற்ற ஊதியத்தில் 6% உயர்வும், 1/12/2023 10 ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு பணிப்பலனாக 3% ஊதிய உயர்வும் வழங்கப்பட உள்ளது. இதேபோன்று 1/12/2023 10 ஆண்டுகள் பணி முடித்த அலுவலர்களுக்கு ஊதியத்தில் 3% பணிப்பலனும் 3000 முதல் 7000 ரூபாய் வரை சிறப்பு படியும் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஏற்படும் நிலுவைத் தொகை 1/12/2023 முதல் 30/11/2025 வரை கருணைத் தொகையாக மாதம் ஒன்றுக்கு 500 வீதம் கணக்கிட்டு 24 மாதங்களுக்கு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான மாலியில் பணி செய்யும் போது தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட கடையநல்லூரைச் சேர்ந்த 2 பத்திரமாக ஊர் திரும்பினர். கடந்த ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி மாலியில் தீவிரவாத கும்பலால் கடத்தப்பட்டவர்களை மீட்க மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டது. இதன் விளைவாக கடையநல்லூரைச் சேர்ந்த தளபதி சுரேஷ் மற்றும் இசக்கி ராஜா ஆகியோர் சொந்த ஊர் திரும்பினர். அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி நேரில் சந்தித்து வரவேற்றார்.
புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் தங்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என்று மதுரை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றத்தினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் ஆதவ் அர்ஜுனா ரஜினி குறித்து பேசியதை விஜய் கண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்க எல்லாம் தலைவர்கிட்ட முறையிட்டு ஒரு எளிமையான ஒரு ரசிகனை வச்சு ஆதவ் அர்ஜுன் எந்த போட்டியிடுறாரோ அந்த தொகுதியில நாங்க நிப்பாட்டி எங்க பலம் என்னம்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இறைவனும் இயற்கையும் தீர்மானித்தோம். ஆந்திராவிலிருந்து உரிய ஆவணமின்றி சென்னைக்கு எடுத்து வரப்பட்ட 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ரேணிகுண்டாவிலிருந்து ரயில் மூலம் சென்னை வந்த ஒரு பயணியை சோதித்ததில் சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மற்றொரு நபரை சோதித்ததில் 63 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 433 கிராம் தங்க வளையல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய தாவிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று மதுரையில் தாவிகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, கூட்டணி ஆட்சி உறுதி, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் பேசுபொருளாகியுள்ளது. ஒடிசாவில் இருந்து திருப்பூருக்கு கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்த வடமாநில இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். ஆண்டிபாளையம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது அப்படியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து ஒடிசாவைச் சேர்ந்த சுனில் பட்டேல், கணநாத பதான் ஆகிய 2 கைது செய்த காவலர்கள் அவர்களிடம் இருந்து 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கரூரில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடப்பட்டன. கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் நிலவும் வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மற்றும் டீ கடைகள் மூடப்பட்டுள்ளன. முன்பு ஒரு டன் 3500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட விறகுகள் 6000 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளதாலும் தட்டுப்பாடு காரணமாகவும் விறகடுப்பு கூட பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாக கடை உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனிடையே லாலாப்பேட்டையில் உள்ள டீ கடையில் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட டீ கேன் மூலம் விற்பனை செய்யப்பட்டது. காஃபி, பால், லெமன் டீ, இஞ்சி டீ, எல்லா டீ கிடைக்கும், சுக்கு காஃபி எல்லாமே கிடைக்கும். ஒரே ஒரு டீ, லெமன் டீ மட்டும்தான். அதை எவ்வளோ நேரம் குடிப்பாங்க மக்கள்? பெரம்பலூரில் செயல்பட்டு வரும் அரசு மாதிரி பள்ளியில் 9ஆம் வகுப்பில் இருந்து மாணவர் சேர்க்கை துவக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னம் பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் சிவசங்கரை கொத்தவாசல் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் சந்தித்தனர். அரசு மாதிரி பள்ளியில் பிற மாவட்டங்களைப் போல 9ஆம் வகுப்பில் இருந்து மாணவர் சேர்க்கை துவங்காததால் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் திருவாரூர் மாவட்டத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு இனிப்புகள் கிடைக்காமல் பொதுமக்களும் ஆர்டர்களை வழங்க முடியாமல் உரிமையாளர்களும் பாதிப்படைந்துள்ளனர். திருவாரூர் நகர்ப்பகுதியில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக 25% அதிகமான கடைகள் மூடப்பட்டுள்ளன. இனிப்பகங்கள் மற்றும் பேக்கரி கடைகளில் கையிருப்பில் இருந்த இனிப்புகள் விற்று தீர்ந்த நிலையில் புதிதாக இனிப்புகளை தயாரிக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதனால் விறகடுப்பு அல்லது முந்திரி தோள்களை பயன்படுத்தி இனிப்புகளை தயாரிக்க நிபந்தனைகளுடன் கூடிய தற்காலிக அனுமதி தர அரசுக்கு உரிமையாளர்கள் கோரியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மூளைச்சாவடைந்த 6 வயது சிறுவனின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் மகன் சிவாதித்யா சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் மூளைச்சாவடைந்ததால் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர்கள் முன்வந்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுவன் சிவாதித்யாவின் கண் மற்றும் தோலை தவிர அனைத்து உறுப்புகளும் தானம் செய்யப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அருகே வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரிய வெடிக்காடு ஊராட்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு முறையான வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கடந்த 25 ஆண்டுகளாக வருவாய்த்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு தொடர்ந்து மனுக்களை அளித்து வந்தனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் நம் உணவு பல்வகைமையை கொண்டாடுவோம் 2026 என்ற தலைப்பில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெற்கதிர்கள் மற்றும் சிறுதானிய உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. காட்டு யானம், கருடன் சம்பா, சீரக சம்பா என 50க்கும் மேற்பட்ட நெல் வகைகளும், நாட்டு துவரம் பருப்பு, வெள்ளைச்சோளம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பயறு வகைகளும் இடம்பெற்றன. குதிரைவாலி லட்டு, கருப்பு கவனி கொழுக்கட்டை என 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய உணவு வகைகளும் விற்பனை செய்யப்பட்டன.
கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளையார்புரத்தில் காதலனுடன் சேர்ந்து தாயை கொல்ல முயன்ற மகள் கைது செய்யப்பட்டுள்ளார். கலாவதி என்பவரின் 10 சவரன் நகைகளை அவரது இளைய மகள் சுருதி தனது காதலன் அபிலாஷுக்கு கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்ட போது சுருதியும் அபிலாஷும் சேர்ந்து கலாவதியை உருட்டுக்கட்டையால் அடித்து கொலை செய்ய முயன்றுள்ளனர். இது தொடர்பாக அக்கம்பக்கத்தினர் அளித்த புகாரின் பேரில் வந்த காவல்துறையினர் கலாவதியை மருத்துவமனையில் அனுமதித்ததுடன் சுருதியையும் அபிலாஷையும் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டாள்ளி அருகே காட்டுப்பன்றி தாக்கியதில் விவசாயி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமல்வாடியைச் சேர்ந்த 63 வயதான மாதப்பன் என்பவர் வியாழக்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் தனது வயலுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் மறுநாள் காலை அவர் முகத்தில் காயங்களுடன் இறந்த நிலையில் கிடந்ததை பார்த்த மக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். சாலையோர புதரில் இருந்து வெளியே வந்த காட்டுப்பன்றி தாக்கியதில் அவர் இறந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. மதுரை மத்திய சிறையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மாநகர துணை ஆணையர் மதிவாணன், சிறை கண்காணிப்பாளர் தலைமையில் 2 உதவி ஆணையர்கள் மற்றும் 5 காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 134 காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். சிறைவாசிகளின் அறைகள், சமையல் கூடங்கள், தோட்டம் என அனைத்து பகுதிகளிலும் 3 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது சொகுசு கார் மோதிய விபத்தில் மூதாட்டி உயிரிழந்தார். லிங்கவாடி வேமபுரி பகுதியைச் சேர்ந்த பழனியம்மாள் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்பொழுது அந்த வழியாக அதிவேகமாக வந்த சொகுசு கார் அவர் மீது பலமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட பழனியம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் அப்துல் ஜபாரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் 271 கோடியே 91 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள பாதாள சாக்கடை திட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அடிக்கல் நாட்டினார். பூந்தமல்லி, குமணன் சாவடி, கரையன் சாவடி, முல்லைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கடந்த 25 ஆண்டு காலமாக பாதாள சாக்கடை வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை வைத்தனர். அதனை நிறைவேற்றும் விதமாக தற்போது பாதாள சாக்கடை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். போர் பதற்றம் காரணமாக திண்டுக்கல்லில் சமையல் எண்ணெய்களின் விலை உயர்ந்துள்ளது. திண்டுக்கல்லில் சமையல் எண்ணெய்களின் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. போர் பதற்றம் காரணமாக எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாம் ஆயில், ரீஃபைன், சோயாபீன்ஸ் மற்றும் சன்ஃபிளவர் ஆயில்களின் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்ந்து தற்பொழுது சுமார் 145 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் உள்ளிட்ட மற்ற சமையல் எண்ணெய்களும் விலை உயர்ந்து விற்பனை செய்யப்படுகின்றன. திருவள்ளூர் அருகே விபத்தில் காயமடைந்த முதியவரை அதிமுக முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா தனது காரில் ஏற்றிக்கொண்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். திருப்பாச்சூர் அருகே அதிமுக கட்சி நிர்வாகிகளுடன் முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா காரில் சென்றார். அப்போது சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த முதியவரை கண்ட ரமணா தனது காரில் அவரை அழைத்துக் கொண்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். கணபதி நகரில் இயங்கி வரும் ஆலையில் திடீரென்று மர்ம பொருள் வெடித்ததாக தெரிகிறது. அப்போது பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளி காளீஸ்வரியின் கைகளில் காயம் ஏற்பட்டது. இதேபோன்று மற்ற தொழிலாளர்களுக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக சென்னை அம்பத்தூரில் உள்ள டிஐ தொழிற்சாலை அருகே ரயில்வே மேம்பாலத்தை அகலப்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது. பாடி முதல் திருநின்றவூர் வரை தினமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் ரயில்வே மேம்பாலத்தை அகலப்படுத்த 18 ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்ட நிலையில் தற்போது 58 கோடி ரூபாய் மதிப்பில் பாலத்தை அகலப்படுத்தும் பணிக்கு அமைச்சர் சேகர்பாபு முன்னிலையில் பூமி பூஜை நடைபெற்றது. சேலத்தில் 10 சவர நகைகளை கடனாக வாங்கிவிட்டு திருப்பி கேட்டபோது பெண்ணை தாக்கியதாக சிசிடிவி ஆதாரத்துடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த பரிமளா மோகன் என்பவருக்கு அவசர தேவைக்காக தனது 10 சவர நகைகளை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனை திரும்ப கேட்டபோது பரிமளா பணியாற்றும் இடத்திற்கு சென்று மோகன் தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து சிசிடிவி ஆதாரத்துடன் புகார் அளித்தும் காவலர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பரிமளா குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தடுப்பு பேரிகார்டு சாய்ந்து விழுந்ததில் சிலர் காயமடைந்தனர். புதூர் பகுதியில் கலைஞர் நூலகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அவரை பார்க்க கூட்டம் அதிகரித்த நிலையில் தடுப்பு பேரிகார்டு சாய்ந்து விழுந்ததில் மூதாட்டி உட்பட சிலர் காயமடைந்தனர். திருவண்ணாமலை
சிவகங்கை மாவட்டம் ஆரணியில் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. தமிழக சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட 100க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் ஆரணிக்கு வந்துள்ளனர். இந்நிலையில் பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இன்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் துணை ராணுவத்தினர் அணிவகுப்பில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே மரத்தின் மீது ஏறி தற்கொலைக்கு முயன்ற வடமாநில தொழிலாளியால் பரபரப்பு ஏற்பட்டது. பீகார் மாநில இளைஞர் அஜய்குமார் செங்குன்றம் பெரியபாளையம் நெடுஞ்சாலையில் உள்ள வேப்பமரத்தில் ஏறி தற்கொலை செய்யப் போவதாக மிரட்டல் விடுத்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பெரியபாளையம் காவல் உதவி ஆய்வாளர் வில்வமணி அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறங்க வைத்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நிலப்பிரச்சினை காரணமாக இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோரணம்பட்டியைச் சேர்ந்த மணி, குப்பாயி ஆகிய இருவருக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருதரப்பும் மோதிக்கொண்ட நிலையில் ஒரு தரப்பைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் ஒண்டிப்புத்தூர் அரசு பள்ளியை மாணவர்கள் சுத்தம் செய்யும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பள்ளியில் துப்புரவு பணியாளர்கள் இல்லாததால் மாணவர்களை கொண்டு வகுப்பறைகளை சுத்தம் செய்ய வைப்பதாக ஏற்கனவே புகார் எழுந்தது. இந்த நிலையில் மீண்டும் அதுபோன்ற சம்பவம் நடந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அதிவேகமாக சென்ற கார் டீ கடைக்குள் புகுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சங்கமங்கலம் என்ற இடத்தில் செயல்படும் டீ கடையில் அவ்வழியாக வேகமாக அந்த கார் புகுந்தது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் படுகாயமடைந்து உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய செந்தில்குமார் என்பவர் மானாமதுரை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே சரக்கு வாகனம் மளிகை கடைக்குள் புகுந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். ஆலங்காயத்திலிருந்து காவலூர் நோக்கிச் சென்ற சரக்கு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மளிகை கடைக்குள் புகுந்தது. அப்போது கடையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த உஷாராணி மற்றும் சாலையில் நடந்து சென்ற சுஹேல் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இருவரும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் உஷாராணி பரிதாபமாக உயிரிழந்தார்.